இன்ட்ரோ கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சு எல்லாரும்? மதியானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் ஊரில் ஷெர்வானி, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம். அதுக்காக போய் வளையமணி வாங்குறதுக்காக சிதம்பரம் போயிருந்தோம். சிவா மார்க்கெட்டிங் தான் போய் எப்பவுமே வாங்குவோம். அந்த கடையில் வந்து வளையமணி வாங்கினா ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸாம். எங்களுக்கு வந்து இந்த டப்பு கொடுத்தாங்க. இந்த டப்பு வந்து ஃப்ரீயாக, இதை வாங்கினதால ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, நம்ம இந்த டைலரிங் கிளாஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வளையமணி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆனால் இதுதான் வாங்கினதுக்கு ஃப்ரீ. இந்த டப்பு இதை விட பெரிய டப்பு, சின்னது, பக்கெட்டு எல்லாமே இருக்குது. அது ஒரு ஒரு அமௌண்ட்டை பொறுத்து ஒரு ஒரு டப்பு அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக தராங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்து தான் எங்களோட பொருளெல்லாம் இதில் போட்டு வச்சுப்போம். பாருங்க, ஊக்கு கிடக்கு இது உள்ள. வீணா பண்ண ஊக்குடா. இப்போ சரி பண்ணிட்டோம். ஒரு ஊக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. நிறைய டப்பா உடஞ்சி இருந்துச்சு. பார்த்து நாங்கள் சும்மா லைட்டாக 2 தான் எடுக்கலான்னு போனோம். அப்புறம் நல்லா இருந்துச்சா, சரி எப்போ டப்பு இருந்ததா அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம். ஜூஸ் குடிச்சிங்களா? என்ன விட்டுட்டா? ஜாலி தான். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து தான் எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நாங்கள் கிளம்ப போகிறோங்க. சின்ன டப்பா இருக்குது, நிறையா கட்டுக்கு. இந்த டப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் தான் நல்லா வளையலை வந்து நல்லா போட்டு வச்சுக்கலாம். அப்படி நீட்டாகவே. இதெல்லாம் படுக்க வாட்டத்தில் தான் போட முடியும். இது தேடி பார்த்தோம், இது ஒன்று தான் இருந்துச்சான். திரும்பி தேடலான்னு பார்த்தேன், தேடல. இது ஒன்று மட்டும் இப்படி எடுத்துட்டோம். இத்தனை டப்பா எடுத்துறாங்க. இதுவே எக்ஸ்ட்ரா நிறையா தான் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பொட்டு ஒரே ஒரு பொட்டு மட்டும் வாங்கினாயா? ஏன் அதெல்லாம் எடுக்கிற? இதில் ஒன்றே ஒன்று மட்டும் காட்டுறேன். இந்த வளையல் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கியிருக்கோம். இதை பார்த்தாலே இதே வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி ஆசையாக எங்கள் அம்மாட்ட கேட்டு கிடப்பேன். இது வந்து ஸ்ப்ரிங் வளையல். இதெல்லாம் உனக்கு என்ன, நீ தான் சிரிக்கிற? அக்காவுக்காக வாங்கினேன். சின்ன வயசுல யாரெல்லாம் இதேமாரி போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். பார்க்கவே யாரெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதை கையில் போட்டிருக்கிறத விட இதேமாரி எடுத்து எடுத்து விளாண்டுட்டு கிடக்கிறது தான் எங்களுக்கு. ஸ்கூலில் போய் நல்லா சீன் போட்டு காட்டுவோம். இதெல்லாம் போட்டு போயிட்டோன்னா இந்த திருவிழாவில் வாங்குவோம் எங்கள் ஊர் லட்சத்தீபத்தில். எனக்கு இல்லை இதுமாரி, அவள் சீஸுக்கு தான் இருந்துச்சு. அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும்னு நினச்சிடுவாங்கன்னா, ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்காது. டார்க் பிங்க், அவ்வளோ ட்ரெஸ் வந்து லைட் பிங்காக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ 3 ரோஸ் பூத்துருக்கு. பூவே எப்போ பார்த்தாலும் பூ சும்மா நாளில் வாங்கி வாங்கி கட்டி வச்சுருப்பேன். ஃபங்க்ஷனுக்கு வாங்கவே இல்லைங்க. இப்போ அந்த 3 பூவையும் பேசிட்டு நாளைக்கு போட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பணும். ஜாலியாக இருக்கும். இதை போட்டுக்கிட்டா கையில் உள்ள கையவங்க கையில் போட்டு விடுங்கட்டாங்க. அக்கா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அழகா இருக்கா? வந்துருச்சே. இப்போ பாருங்க, இதில் லேஸ் வாங்கிட்டு வந்து போய் லேஸ் பார்த்தா நாங்கள் எப்பவுமே வாங்குற கடையில் லேஸ் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. இதால் இது போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த லேஸ் வாங்கி நானே தைச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நானே தைச்சதால எப்படி கேவலமாக தைச்சிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து இப்படி மறைச்சி தைக்கணும்னு சொன்னாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன். எனக்கு அதுவே தைக்கவே வரல. இருந்தாலும் சரி தைக்குன்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன். ஏற்கனவே தைக்கும்போது எல்லாம் விலகிடுச்சு. அப்புறம் பிரிச்சுட்டு திருப்பி தைச்சி வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறது, இதை தச்சு இதை முடிக்கிறதாட்டி மண்டை போடாத ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு நாட்டு வாங்கியிருந்தா அதை எங்கே போச்சுன்னே தெரியல, காணும். அடுத்து இன்னொரு ப்ளவுஸும் அதேமாரி தான். இதுக்கு வந்து சேரீ பிங்க் கலர் எடுத்து பாருங்க. இந்த பிங்க் கலர் சேரீன்றதால இதுக்கு பிங்க் கலர் லேஸ் வாங்கணும். லேஸும் வாங்கிட்டு நாட்டு எல்லாமே இதுக்கு வாங்கி நானே தைச்சிட்டேன். பாருங்க, இதுக்கும் இந்த சைடு எனக்கு தைக்க தெரியல. இதுக்கும் ஒரு மாதிரியாக தான் தைச்சி வச்சுருக்கேன். போய் எப்படி தைக்கிறோன்னு பார்ப்போம். இதில் நல்லாவே தைக்கல. ஃப்யூச்சர் நல்லா தைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதை நானே நாட்டை போட்டு முடிச்சு போட்டு தொங்க விட்ருக்கேன். இது இப்படி ஊசி வச்சு தைக்கணும். போயிட்டு வந்து தான் தைக்கணும். இப்போ தைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ இந்த சேரீ தான் கட்டிட்டு போக போகிறேன். இந்த ப்ளவுஸ் தைக்க கொடுக்கும்போதே என்ன சொன்னேன்னா, இந்த சேரீ கலரில் கீழே கொஞ்சோண்டு வைங்கன்னு சொன்னேன். இதுக்கு கீழே அந்த டைலருக்கு தைக்க தெரியல. அதனால இப்படியே தைச்சிட்டாங்க. இந்த ஹேண்டுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த தடவை இந்த 2 சேரீயோட இந்த 2 ப்ளவுஸுமே பிடிக்கவே இல்லை. டிசைனு பிடிக்காமல் இந்த தடவை கட்டிக்கணும். என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலான்னு வச்சுருக்கேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் நானே லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு எனக்கு நானே தைச்சிருக்கேன் பாருங்கள். அதில் மெயின் என்னென்னா நான் ஒரு கை தைச்சிருக்கேன், ஒரு மாடல் கை. இங்கே பாருங்க, இன்னும் இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கல ஃபுல்லாக. இந்த கை நானே யூடியூப் தான் பார்த்தேன், ஆனால் நான் தான் தைச்சேன். ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஒன் சைடு கை மட்டும் தான் தைச்சிருக்கோம். இந்த சைடு இந்த தையல் நல்லா போட்டுருக்கேன், இந்த சைடு அந்தளவுக்கு நல்லா வரல, ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் கோளாறு பண்ணுறது. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே தைச்சாச்சு. கை ஒன்று மட்டும் தான் தைச்சிருக்கேன். இது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வாரத்தில் எப்படி தைச்சி முடிச்சிடுவேன். தைச்சி முடிச்சுட்டா நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஹேண்டு. சரி, இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுட்டு எப்படி தைச்சேன்றதே சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாட்டா பாய். இப்போ வந்து பூவை பிரிக்கிறதுக்காக மாடிக்கு வந்திருக்கோம். இது புதுசாக வாங்கிட்டு வந்தோம். இதை நடாதல்ல இது வாடி வதங்கி நிற்கிது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. வந்து எப்படியாவது நட்டுணும், ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து தான். இப்போ இதில் 2 பூ பூத்துருக்கு. இதில் 2 ரோஸ். ரோஸே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. 2 ரோஸ் பூத்துருக்கா. மற்றதுலலாம் இதெல்லாம் முக்கு வச்சுருக்கு, துணூறு வச்சு இதெல்லாம் முக்கு வச்சுருக்கு. இந்த செடி வந்து எத்தனை தடவை வெட்டி விட்டாலும் இந்த கிளை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னானே தெரியல, இது அடங்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் முக்கு வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ரோஸ் தான். டார்க் பிங்கு கொடுங்கன்னு கேட்டால் இதுவும் அதே பேபி பிங்க் கொடுத்துட்டாங்க. இந்த பன்னீர் ரோஸு இதுவும் அதே பன்னீர் ரோஸ் தான். இந்த ஒரு கிளை மட்டும் இன்னும் அடங்காமல் எத்தனை தடவை வெட்டி விட்டாலும் வானத்தை நோக்கி தான் வளர்ந்துட்டே இருக்குது. இதுதான் இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது, பிங்க் கலர் ரோஸ். உங்களுக்கு மேட்சாக இருக்கும். மேட்சி இது ஒரு ரோஸ் பூத்துருக்கு. இது ஒரு ரோஸு. எல்லாம் மொக்கு வச்சிருக்கு. அதே பேசிட்டு கிளம்பிடுவா, டைம் ஆயிடுச்சு. கத்திரிக்கோலை காட்டு. நைட்டு கல்யாண லுக்கு ட்ரெஸ்ஸு. இந்த ரோஸை தான் நான் வச்சுப்பேன். இதுதான் என்னோட சாரி, நம்மளோட ஃபேவரட் கலர் பிங்க். போன வீட்டில் பூ வாங்கி வைக்கணும். போய் கிளம்பி மேட்சாக இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்த வளையல் இருக்கா. அவ்வளோதாங்க. அப்படியே இனிமேல் ஃபங்க்ஷன் போயிட்டு பார்ப்போம். பாய்ங்க. கதிர்களை கொடு. பாருங்க, ட்ரெயின் போகுது. இந்த மரம்லாம் இல்லைன்னா இன்னும் நல்லாவே தெரியும். டெய்லிக்கும் அப்படியே தாளாட்டுறவே இருக்கும் இந்த ட்ரெயின் போகும்போது. எங்களுக்கு கல்யாணம் புதுசெல்லாம் அப்படியே பயமாக இருக்கும். அந்த டைமில் முடிஞ்சு பார்ப்போம், பழகிடுச்சு. நீங்களாம் காலையிலே போயிட்டா, அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டா. அவள் அந்த ஊருக்கு அவள் என் கூட வர மாட்டா. அவள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நானே இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க மண்டபத்தில் போய் காமிக்கிறேன் நிலாவை மேக்கப் பண்ணிட்டு. அழகான மேக்கப். நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடலாம் பிளான் பண்ணிட்டு வந்தா அவள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டிக்கிறா. ஆனால் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் மாட்டல, வளையல் மட்டும் தான் போட்டுருக்கேன். பிரேஸ்லெட்டும் வளையலும் முட்டை முடியுது. அத்தையெல்லாம் காட்டக்கூடாது. அவங்க தான் அவங்க காமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க பேச, அதனால அவங்க காமிக்க மாட்டோம். காமிக்க கூடாதுன்னா வேணாம். நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ரூம் கிடச்சிது. அப்படியே வந்து தம்பிங்களாம் குதிக்காத, பொத்துக்கிட்டு உள்ளே போயிடுவேன். இப்போ காப்பாற்றுறதுக்கு ஆள் வரணும். எங்கே வந்தாலும் பெட்டில் குதிச்சுட்டே இருக்கான் அந்த பையன், அடங்க மாட்டான்.
கீழே ரெண்டும் ஓடியேருது. எப்படி மெயின்டைன் பண்ணுறனே தெரியல. எப்படியாவது ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பத்திரமா அழைச்சிட்டு போயிடும் 2 பேரையும். இதுக்கப்புறம் திருப்பி இன்னைக்கு நைட்டு கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறோம், இல்லைன்னா காலையில் காமிக்கிறோம். The next day. சாரோட பர்த்டே ட்ரெஸ்ஸு இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் நாங்கள் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இவனை எங்கடா காணோன்னு பார்த்தா அங்கேயே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். பொசிஷனை பார்த்தீங்களா எங்கே உட்காந்துருக்கான்னு. இங்கே உட்காந்து மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்புனதும் இந்த இடத்துல இவங்க ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுன்ற பேரில் படுத்து உருண்டுட்டு கிடக்கு ரெண்டும். ஒன்று ஃபோன் பார்க்குதோ இல்லைனா இந்தமாரி உருண்டு பிறண்டு குதிச்சுக்கிட்டு இந்தமாரி தான் விளாட்றாங்க 2 பேருமே. போய் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டா இப்போ தான் மும்முரமாக 2 பேரும் விளாட்றாங்க. எவ்வளோ நேரமாக நின்று கூப்பிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வரமே தெரியல. அதுக்கப்புறம் நாங்களே போய் 2 பேர் மட்டும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் போகக்குள்ள 4 பேரும் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோவாக இப்போ லாஸ்ட்டாக எடுத்துட்டோங்க. நிலா பாருங்கள் 3 காஸ்டியூம் மாற்றி நிற்கிறா. ஃபங்க்ஷனோட டயரில் வீடியோவே சரியாக எடுக்க முடியல. அவ்வளோதான், அந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கலாம். டாடா பை.